Alhamdulillah, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wa furqanihil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Khudh min amwalihim sadaqatan tutahhiruhum wa tuzakkihim biha. Ila akhiril ayah. எல்லா புகழும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் எங்கள் குத்துபுனா கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அன்னவர்கள் நல்லா செய்ய வேண்டியவனாகவும், எமது உள்ளங்களில் நுழைந்து வாழும் ஷேഖனா அப்துல் ரஷீத் அல் காதிரி வர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அன்னவர்களில் நல்லா செய்ய வேண்டியவனாகவும், அல் கௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு 50 கடமைகளில் ஒன்றான நோன்பை வருடத்திற்கு ஒரு முறை கடமையாக்கியுள்ளான். அந்த நோன்பில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்றால் சொன்னால் என்ன? முதலாவதாக நாம் பார்ப்போமேயானால் இந்த ஜகாத் என்றால் என்ன? இந்த ஜகாத் என்ற விடயத்தை, ஜக்கா என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது எவ்வாறு கூறுகிறான் என்று சொன்னால், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா. இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவதற்கு முன்னால் வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல விடயங்களில் மீது சத்தியம் செய்துவிட்டு கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். எனவே இந்த ஜக்கா, தஸ்கியத் என்ற வார்த்தை பரிசுத்தப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல் என்ற தமிழ் பதத்திற்கு வரும். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்பது என்ன? இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போமே என்று சொன்னால், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா ஏன் கடமையானது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிமீன பில்லக்வி வர் ரஃபத். அதாவது நாம் நோன்பில் ஏற்படக்கூடிய தவறுகள், நோன்பில் ஏற்படக்கூடிய அதாவது சின்னஞ்சிறு தவறுகளுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாகிறது. இரண்டாவது நோக்கம் துஅமத்தல் லில் மசாக்கீன், அதாவது ஏழை எளியவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவில் இருந்து பசியாற வேண்டும் என்ற இரண்டாவது நோக்கமும் இதில் நிறைவாகிறது. எனவே எமது இரு திருநாட்கள் இருக்கின்றன, அதாவது அல்லாஹுவால் எமக்கு வழங்கப்பட்ட 2 பெருநாட்கள் இருக்கின்றன. இந்த 2 பெருநாட்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 பெருநாட்களை கொண்டு எவ்வாறு சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த முதலாவதாக நாம் இந்த ஈதுல் ஃபித்ரை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பதன் மூலம் அந்த மனிதன் அந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் சந்தோஷமான முறையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவன் பசியாரச் செய்கிறான். அதே போன்று ஈதுல் அல்ஹாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது இந்த ஈதுல் அல்ஹாவிலே உல்ஹியா கொடுப்பதன் மூலம், அந்த உல்ஹியாவை எடுப்பதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த ஈதுல் அல்ஹாவின் மூலம் பசியாறுகிறான். எனவே இந்த திருநாட்களை எடுத்துக்கொண்டால் ஏனைய திருநாட்களை விட எமது திருநாட்கள் அதாவது ஒரு வித்தியாசமான திருநாட்களாக காணப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 2 நோக்கங்களுக்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கி இருக்கிறான். அடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா நோன்பு பெருநாளுடைய கடைசி நாள் சூரியன் மறைந்ததிலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அதாவது அதிலும் மிக ஏற்றமான நேரம் என்னவென்று சொன்னால், பெருநாளுடைய ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததன் பின்னால் இருந்து பிறநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுப்பது மிகவும் முஸ்தஹப்பான அமலாக காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ரா எவ்வளவு கொடுக்க வேண்டும், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா எமது நாட்டின் அடிப்படையில், அதாவது எமது நாட்டின் எல்லாருடைய உணவாக, அனைவருடைய உணவாக காணப்படுவது அரிசாக இருப்பதனால் அனைவர்களும் இந்த அரிசை கொடுப்பது மிகவும் சிறந்தது. எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு 2.5 கிலோ வீதம் கொடுக்க வேண்டும். அந்த அரிசி
ஒவ்வொரு மனிதன் மீதும் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு பிள்ளை ரமலானுடைய கடைசி நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த குழந்தை பிறக்குமாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை ஒரு மனிதன் பாவத்திலிருந்து பரிசுத்தமாகுவதற்காக வேண்டி, அந்த நோன்பில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த நோன்பில் ஏற்படக்கூடிய சிறு தவறுகளை, அந்த சிறு தவறுகளிலிருந்து அவன் பரிசுத்தமாக வேண்டும். அந்த நோன்பை அதிலிருந்து பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அந்த நோன்பு ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாகிறது. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாம், அதாவது சூஃபியாக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் எமது சொத்துக்களை வெளியாக்குவதன் மூலம் மட்டுமல்ல, அதாவது எமது உள்ளத்திலிருந்து, அதாவது உலகத்தினுடைய மோகம் எமது உள்ளத்திலிருந்து மாற வேண்டும், உலகத்தினுடைய மோகம் எமது உள்ளத்திலிருந்து வெளியாக வேண்டும். அதுதான் இந்த ஜகாத்தினுடைய நோக்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. இந்த ஜகாத்தை கொடுப்பதன் மூலம் எமது சொத்துக்கள் மட்டுமல்ல, எமது உள்ளங்கள் அனைத்தும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் கஷ்டவாளியாக இருந்தாலும் அந்த மனிதன் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ரா ஒரு அரிசியை கொடுப்பானாக இருந்தால் அந்த அரிசியிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரா அவனுக்கு கொடுக்க முடியும். எனவே எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு கொடுத்து விட்டானே என்று சொன்னால் அது அவனுடைய சொத்தாக மாறிவிடுகிறது. அதற்கு பின்னால் அதிலிருந்து அவனுக்கு கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாம் அனைவரும் கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்தவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.